ஐயா யாராவது இந்த ஆதவர்ஜுனாவை பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொண்டு போய் மென்டல் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துருங்க. டே ஆதவ், நான் நினைச்சேன் இத்தனை நாள் வரை நீ தற்கூரின்னு தான் நினைச்சேன். ஆனா இப்பதான் எனக்கு தெரியுது நீ கடைஞ்சி எடுத்த அக்மார்க் முட்டாள்னு சொல்லிட்டு. ஏன்னா நீதான் சொன்ன சிஎம் சார் எலெக்ஷன் டேட் அறிவிக்கிறோம், எங்க அண்ணா அரண்டு புரண்டு வேலை செஞ்சிருவாரு. ஆனா உங்க அண்ணன் என்ன பண்ணாரு, அரண்டு புரண்டு மும்பை ஓடி போயிட்டாரு ரிலாக்ஸ் பண்றதுக்கு. சரி ரிலாக்ஸ் பண்ணவர் திரும்ப வந்தாரு. என்ன பண்ணீங்க, நிர்வாகிகள் கூட்டம்னு ஒண்ணு வந்து நடத்த போறோம்னு சொன்னீங்க. ஆனா அதுக்கு வந்து நடத்த முடியாம போனதுக்கான திமுக டே எலெக்ஷன் கமிஷன் அதுக்கு தானே 3 லட்சம் சொல்லிச்சு. டே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஒன்னு இருக்கு, அது வந்து இது பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. ஆமா உனக்கு எப்படி தெரிய போகுது, நீங்களா ரூல்ஸே ஃபாலோ பண்ணாதவங்க, இதுல ரெகுலேஷன்ஸ் வர தெரியுமா? சரி அதை கூட விட்டு பெரம்பூர்ல வந்து தொகுதி பிரச்சாரம் பண்ண போறாரு அப்படின்னு சொன்ன நீ. ஆனா பிரச்சாரம் பண்ண முடியாததுக்கான திமுகன்னு சொன்ன பாரு, கேவலம்டா அது. நீ வந்து எலெக்ஷன் கமிஷன் ரூல்ஸ் ஒன்னு இருக்குன்னு சொல்லிருச்சு, அதை ஃபாலோ பண்ணாம இருந்ததுக்கும் திமுகவுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? சரி இதெல்லாம் கூட விட்டேன். அடுத்து இன்னைக்கு காலையில நீ ஒண்ணு சொன்ன பத்தியா, கொளத்தூர் வந்து வளர்றது வந்து யாருக்குமே தெரியாது, தகவல் சொல்லல அப்படின்னு சொன்ன. தகவல் சொல்லாத இடத்துக்கு காவல்துறையால எப்படி வந்து பாதுகாப்பு தர முடியும்? இதுல வேற வந்து டிரான்ஸ்ஃபார்ம்ல ஏறி நிக்கிறதுக்குலாம் வந்து காவல்துறையால பாதுகாப்பு தர முடியாதுப்பா. அது எப்படி தருவாங்க டிரான்ஸ்ஃபார்ம்ல ஏறி நிக்கிறதுக்கு? இதுல வேற எலெக்ஷன் கமிஷன் வந்து சிஎம் சார் அப்பாயிண்ட் பண்ணவங்கன்ற நீனு. டேய் தற்கூரி முட்டாளு. சரி இதெல்லாம் கூட விட்டேன். அடுத்து என்ன சொல்ற நீனு, கரூர் சம்பவம் மாதிரி கொளத்தூர்ல வந்து நடத்த பிளான் பண்ணிருக்காங்கன்ற. அப்போ நீ எச்சப்பையில நீ பிளான் பண்ணிருக்க கரெக்டா? அது வந்து நடக்கலையேன்னு சொல்லி நீ வந்து வருத்தப்பட்டு. கரூர்ல நடந்த 43 பேரை நீ கொன்னதுக்கு கண்டிப்பா வந்து நீ உங்க அண்ணனும் கண்டிப்பா தண்டனை அனுபவிப்பீங்க. ஆனா அந்த சம்பவம் இங்க நடக்கணும்னு நினைச்ச பத்தியா? என்ன பிறவிங்கடா நீங்களா? ஒருவேளை இதுல வேற ஒரு பொண்ணு சொல்லுது, இங்க வந்து வராததுக்கு காரணம் வில்லிவாக்க வராததுக்கு காரணம் எங்க அண்ணன் வராததுக்கான திமுகன்னு. ஏ முட்டாள், நான் சொல்றேன் உங்க அண்ணன் வந்து இத்தனை பேர் சாவலையே, நம்ம பிளான் பண்ணது நடக்கலையேன்னு சொல்லிட்டு ஓடி போயிட்டான், அதுதான் காரணம். அடுத்தது வருவோம். என்ன சொல்ற நீனு, செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து கரூர்ல வந்து நிக்கலன்னு சொல்றேன். சரி நீங்களாம் வந்து யோக்கியவான்கள், நீங்க வந்து எந்த தப்பு பண்ணாதவங்க. உங்க அண்ணன் ஏற்கனவே 2 தொகுதியில தானே நிக்கிறாரு, தோக்குறதுக்கே 2 தொகுதியில நிக்கிறாரு. சரி திருச்சியில நிக்கிறவர் ஏன் கரூர்ல நிக்கல? நீங்க எந்த தப்பும் பண்ணலையேப்பா, அப்ப ஏன்பா நீங்க வந்து கரூர்ல உங்க அண்ணன் நிக்கல? இதுல வேற நீங்க வந்து சொல்றீங்க துணை முதலமைச்சர் வந்து 2 தொகுதியில நிக்கிறாருன்னு. டேய் திருவல்லிக்கேணியும் சேப்பாக்கமும் ஒரு தொகுதி தான். முதல்ல நீ என்ன பண்ண, உன் தற்கூரி கூட்டத்துக்கு தமிழ்நாட்டோட மேப் எடுத்து இந்த தொகுதி எல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு பயிற்சி வகுப்பு எடுத்துட்டு அதுக்கப்புறம் தொகுதியை பத்தி பேச சொல்லு. சரி அடுத்தது ஒரு ஊழல் பத்தி பேசுற. ஊழல் பத்தி பேசுற தகுதி முதல்ல உங்களுக்கு எல்லாம் இருக்குதா? உன்கிட்ட இருக்க பணம் எப்படி வந்துச்சுன்னு ஊருக்கே தெரியும். சரி அடுத்தது உங்க அண்ணன் விஷயத்துக்கு வருவோம். உங்க அண்ணன் சினிமால சம்பாரிச்ச காசையே வந்து வரி இதுக்கு வந்துட்டு ஒழுங்கா கணக்கு காட்ட முடியல. சரி ஃபாரின்ல இருந்து கார் இறக்குறீங்க, சரி உங்க சம்பாதியம் நீங்க கார் இறக்குறீங்க, ஆனா அந்த வரியை கூட வந்து இது பண்ண முடியல, அதுல ஒரு ஊழல். சரி எலெக்ஷன் கமிஷன் வந்து தேர்தல் அன்னைக்கு வந்து இது காட்ட சொல்லும் போது வரிய வந்து உங்க பெத்த பிள்ளைக்கு பையனுக்கும் பொண்ணுக்கும் கூட கடன் கொடுத்ததா வந்து கணக்கு காட்டுற ஜென்மத்தை வந்து இப்பதான் பாக்குறேன். உங்க அண்ணன் நோட்டு போட்டு எழுதுவாரோ, ஐஸ்கிரீம்க்கு வந்து இவ்வளவு காசு செலவு பண்ண, இவ்வளவு கடன் கொடுத்தேன், இதுக்கு இவ்வளவு கடன் கொடுத்தேன் அப்படி சொல்லிட்டு இதெல்லாம் கடன் எழுதுவாரா? சி கேவலமா இல்ல? இது வேற உங்களெல்லாம் என்ன பேசுறதுன்னே தெரியல. சரி குடிகாரம் பேச்சு விடிஞ்சாதான் போச்சு, ஆனா ஆதவர்ஜுனா பேச்சு சொன்ன உடனே போச்சுன்னு இப்பதான் புரியுது. அதனால நான் என்ன சொல்றேன்னா, நீயே போயிட்டு மென்டல் ஹாஸ்பிட்டல்ல போய் சேர்ந்துரு. ஏன்னா எங்க வருங்கால சமுதாயத்தை வந்து காப்பாத்திக்கிறது முடியும். இந்த சினிமா மோகம் பிடிச்ச இளைஞர்கள் எல்லாம் என்ன பண்றாங்க, உன்னை பார்த்து வந்து கெட்டு குட்டி சவரா போயிட்டாங்க. இதுக்கு முன்னாடியாதான் அவங்க தற்கூரியா தான் இருந்தாங்க, ஆனா உன்னை பார்த்து மென்டல் ஆயிட்டானுங்க.